அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குழச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து சாதா தண்ணி தான் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கையில் ஒட்டாது. நல்லா வந்து நம்ம குழச்சி எடுக்கணும். இதை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம குழச்சி எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா குழச்சி எடுத்தாச்சு. கை வச்சாலே நமக்கு தெரியும். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பேப்பர் வச்சு மூடி நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுறேன். இதை தனியாக இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவை வந்து நான் வெளியில் எடுத்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலே போட்டு இதை வந்து நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். இப்போ மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை நல்ல நீளமாக நம்ம எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கைனால் நல்லா உருட்டிட்டு நம்ம வந்து அந்த மாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பரத்தி எடுக்க போகிறோம். மாவு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அது வந்து ஒட்டி பிடிக்கும். இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு நமக்கு வந்து அந்த ரோல் வச்சு நல்லா பரத்தி கொடுக்கலாம். இப்போ நல்லா பரத்தி எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். வேறு எந்த ஒரு பொருளுமே நம்ம சேர்க்க வேண்டாம். உப்பு, ஆயில், அதுக்கப்புறம் வந்து மாவு, தண்ணி இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த ஒரு பொருளும் சேர்க்கலை. நல்ல சாஃப்டான சப்பாத்தி தான் இது. இப்போ ஒரு கல் அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனோடனே இந்த சப்பாத்தி நம்ம பண்ணியிருக்க அந்த இதை எடுத்து அதை ரோல் பண்ணி வச்சுருக்கிறதை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் சூப்பராக ஆயில் தேய்ச்சி சுட்டு எடுத்துக்க போகிறோம். 2 பக்கம் நல்லா செவந்தோடனே வெளியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிரும். நல்ல சாஃப்டான சப்பாத்தி. 2 பக்கமுமே அதே மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்தாச்சு. இப்போது டடா, சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டான சப்பாத்தி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த ஒரு பொருளுமே வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.